உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். இது கூட நமக்கு பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஸ்டைலிஷா ஸ்டைலிஷ் தமிழிசையே நல்லா இருக்கு. பேண்ட் ஷர்ட் கௌதம் கூட நமக்கு கரெக்டா இருக்குதே. பேண்ட் கூட ஆனா ஜீன்ஸ் தான் சேரல. இது கரெக்டா இருக்கு. இருந்த 2 புடவையும் துவச்சு போட்டுட்டோம். காஞ்சா தானே கட்ட முடியும். கோயிலுக்கு வேற போகணும். இவர் இப்படி தூங்கிட்டு இருக்காரு. கௌதம் கௌதம் ராடியா ஒரு படத்துல கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அத்தான் அத்தான் அன்புள்ள அத்தான், ராத்திரி ஃபுல்லா தூங்கியாச்சு, மணி 8 ஆகுது, எந்திரிப்பா அத்தான். கௌதம் கௌதம் எந்திரிங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, மணி 8 ஆகுது. இப்ப கிளம்பினாதான் கோயிலுக்கு போக முடியும். கௌதம். ஓ குட் மார்னிங். காயு என்ன காயு ஷோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற. என்ன காயு, இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே, கல்யாணம் அடுத்த நாள் தலையில ஈர டவலோடி வந்து காலை தொட்டு கும்பிட்டு அத்தான் எந்திரிங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ பார்த்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து நிக்கிற. ஈர டவல் எங்க, காஃபி எங்க? அதுவும் இல்லாம கௌதம்னு பாரு, நீ என்ன அத்தான்னு கூப்பிடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கௌதம்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும் தான், இருந்தாலும் அத்தான்னு கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னது அத்தான் கூப்பிடணுமா? அத்தான் எனக்கு கூப்பிடலாம் வராதே. சொந்தத்திலே 2 பேர் இருக்காங்க, அவங்களே நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அத்தான் எனக்கு கூப்பிட ஒரு மாதிரியா இருக்கும். அந்த காலத்துல கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கூப்பிடுறேன். கௌதம்னு ஏன் கூப்பிட மாட்டேன். இப்ப கூப்பிட்டதான் கடைசி. இன்னும் அத்தான் மட்டும்தான் என் வாயில வரும். சாரி 2ம் ஈரமா இருக்கு, துவச்சு போட்டேன். காஞ்சா தானே புடவை கட்ட முடியும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியும்? அதான் இருக்கிறதுலே உங்க ஷர்ட் நல்லா இருக்கிற, அதுவும் ஸ்லிம்மா இருக்கிற ஷர்ட்டா பார்த்து இது போட்டேன். ஆனா பரவாயில்ல, நல்லா பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்டைலிஷா இருக்குல்ல? ரொம்பதான் ஸ்டைலா இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல வாயேன். பக்கத்துல வரவே மாட்டேன். கோயிலுக்கு போகணும், நான் குளிச்சாச்சு, ஒழுங்கா எந்திரிச்சு குளிங்க. இங்க பாருங்க, எனக்கு சமையல்லாம் ரொம்ப பண்ண வராது, ஆனா கத்துக்கிறேன். சாம்பார் வச்சிருவேன், குக்கர் இருக்கனால எல்லாம் குக்கர்ல போட்டு தாளிச்சு ஊற்றினா சாம்பார், இட்லி சாம்பார் அது வச்சிருவேன். மற்றபடி கொஞ்சம் சமையல்னு அரைக்குறை தான், போக போக கத்துக்கிறேன். சமையல் தெரியாதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க இருக்காங்களா பாத்துப்பாங்க. அவங்களும் சமைக்கலன்னு தினம் நம்ம கடையில போய் சாப்பிடலாம். உன்னை எந்த விதத்தையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அது இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா புருஷனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும்னு என்ன எது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்லை காயு. இங்க நீயா இரி, உனக்கு பிடிச்ச மாதிரி இரி, சந்தோஷமா இரி, உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. நான் எதுக்குமே அகேன்ஸ்டா இருக்க மாட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் போயிடும். கோயிலுக்கு என்ன ஆச்சு? லேட்டா போனதால கோயில சாமி கூட நம்மளால ஒழுங்காக கும்பிட முடியல. எந்திரிங்க, குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக ஏதாவது எனக்கு தெரிஞ்சது சமைச்சு வைக்கிறேன். முதல் ஸ்வீட் தான் செய்யணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அக்கா கல்யாணம் ஆகி போனோடனே முதல் ஸ்வீட் தான் செய்யணுங்களாம். உங்களுக்கு கேசரி வேணுமா, சக்கரை பொங்கல் வேணுமா? இல்ல கேசரியே செஞ்சு கொண்டு வரேன். நெய் நல்லா தூக்கலா போட்டு சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல சூப்பரா செஞ்சு கொண்டு வரேன். கேசரி எனக்கு தெரியும். கிச்சன்னா இதான் கிச்சன், எவ்வளோ அழகா இருக்கு. இந்த கிச்சனுக்கு நம்ம யாருக்குமே ஒருக்க வந்திருக்கோம், சாருக்கு காஃபி போட்டு கொண்டு வரதுக்கு. அப்போ இந்த கிச்சனை பார்த்து எவ்வளோ தூரம் ஆச்சரியப்பட்டோம். ஆனா இனிமே இந்த கிச்சன்ல நம்ம தினமும் சமைக்க போறோம். இங்க எது எங்க இருக்குன்னே தெரியலையே, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 1/2 மணிக்கு ஆயிரம் போல இருக்க. இப்போ நம்ம முதல்ல இட்லி பண்ணோம், ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, எடுத்து வெளியே வச்சிட்டோம். சாம்பாருக்கு அம்மா பருப்பு கழுவி போடுவாங்க, இட்லி சாம்பாருக்கு எல்லாம் ஒன்றா வச்சு போட்டுருவாங்க. சாதத்துக்கு தான் தனித்தனியாக அவைய வைப்பாங்க. இப்போ நம்ம இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம். அம்மா என்னென்ன போடுவாங்க? உருளைக்கிழங்கு, கேரட் போடுவாங்க. வேற என்ன போடும்? இந்த 2 தான் மோஸ்ட்லி இருக்கும். தக்காளி, இதெல்லாம் போட்டு சமைச்சிருவோம். எல்லாம் குக்கரில் வச்சு 3 விசில் வைப்பாங்க. அப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு விடுவாங்க. புளி விடுவாங்கல்ல, புளியெல்லாம் விட வேண்டாம், தக்காளி நிறைய போட்டால் புளி எதுக்கு விடணும்? சரி, சாம்பார் ஓகே. கேசரி நம்ம செஞ்சுருக்கோம், நமக்கு தெரியாததா? கேசரி நல்லா வறுத்து நெய்யிலே வறுப்போம். நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றாதான் நல்லா குழு குழுன்னு இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டு கொஞ்சம் நெய் போட்டு ஏலக்காய் போட்டு வறுத்துருவோம். இன்னைக்கு நம்ம பண்ணுற சமையல்ல இந்த வீடே மணக்கணும். எப்படி இவர் நம்ம கூட எப்படி 2-3 நாள் இருப்பார், தினமும் இருப்பார். அந்த சுவு என்னெல்லாம் சொல்ல போகிறாளோ. எல்லாத்துக்கும் மேலே அவங்க சித்தி வேற, கொஞ்சம் பயமாக இருக்குது. பெரிய தைரியமான மாதிரி நடந்துக்கிட்டாலும் மனசுக்குள்ளே தொட நடுங்குது. என்ன சொல்லி சமாளிக்க போகிறனோ? ஹாய் கௌதம், சூப்பராக இருக்கு. சரி அத்தா, இந்த வேஷ்டி சட்டையில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் வேஷ்டி சட்டை கட்டி நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே. கல்யாணத்துக்கு தான் பட்டு வெட்டி சட்டை கட்ட முடியல, அட்லீஸ்ட் கோயிலுக்காவது கட்டிட்டு போவோமே தான் கட்டினேன். ஒழுங்கா கட்ட தெரியாது, ஏதோ அங்கங்க சொல்லி வச்சிருக்கேன். காயு, சமையல் பண்ணிட்டியா இல்ல கிளம்பிடுவோமா? ஹோட்டல்ல பாத்துக்கலாமா? கடையிலையா? முத நாளே கடையில போய் சாப்பிட்டா மணி 9 தான் ஆகுது. கோயில் எப்படி 10 மணி வரை இருக்கும். இந்த 10 நிமிஷத்துல சமைச்சிருக்கேன். ஐயோ அழகா இருக்காளே. அந்த இடுப்பு ஒன்னும் கவர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். நம்ம கண்ணு அங்கேயே போகுதே. கௌதம் கண்ட்ரோல்.
சமையல் அப்பவே முடிச்சிருப்பேன். எது எது எங்க இருக்குன்னே தெரியலையா, அதான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ரவை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், சுகர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பருப்பு அப்புறம் காய்கறிலாம் எடுத்து வெளியே வச்சிட்டேன். பருப்பு இருக்கிற இடம் தான் தெரியல. ஒரு 5 நிமிஷத்துல கௌதம், ஐயோ சாரி அத்தா, 5 நிமிஷத்துல சமையல் ரெடி பண்ணிடுவேன். கொஞ்சம் அங்கே இருங்க. எனக்கு தெரியற மாதிரி புடவை கட்டினா கை அங்க போகதான் செய்யும். நீ சுடிதார்லாம் நீ போடாத, புடவையே கேட்டு. எனக்கு புடவையில தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அழகா இருக்க தெரியுமா இந்த புடவையில. நீங்க இடுப்புக்கிளி விளையாடுறதுக்கு நான் புடவை கட்டணுமா? முடியாது முடியாது. என்னது இடுப்புக்கிளினா? அட பாவி, நான் இவ்வளவு நாள் புடவை கட்டியிருக்கேன். அவன் முன்னாடி முன்னாடி வந்து நின்றுக்கனே. ஒரு நாள் கிளி இருப்பியா? உனக்கு ரொமான்ஸ்லாம் கூட பண்ண தெரியுமா? இன்னைக்கு தானே இந்த கொண்டாட்டம் எனக்கே தெரியுது. ஏய் சுபு, நீ இங்கதான் இருக்கியா? அட, நான் நினைச்சேன் நேத்து நடந்த கூத்துக்கு பெட்டி புடுக்கையெல்லாம் தூக்கிட்டு ராத்திரியே கிளம்பியிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா காயு சொன்னா இல்ல இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல, எதையும் தாங்கும் இதே தானி. எல்லாம் தாங்க வேண்டியதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். அப்பதானே நம்ம நினைச்ச கோல் அடைய முடியும். நீ சொல்லி கொடுத்ததுதான். யாரெல்லாமோ நம்ம வீட்டுல வந்து இருக்காங்க, அவங்களே கூச்ச நாச்சம் இல்லாம இருக்கும்போது நான் எதுக்கு ஓடணும்? அப்படியெல்லாம் லேசா போறவா கிடையாது இந்த சுகு. அம்மா என்ன கிச்சன் பக்கமே வர மாட்டேன். இன்னைக்கு பட்டு வெட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன். இல்ல, என் பொண்டாட்டிக்கு சமையல்லாம் என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ண வந்தேன். பரவாயில்ல, ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அது இல்லாம கோயிலுக்கு வேற போகணுமா. எனக்கு திடீர்னு கல்யாணம் நடந்துட்டு அதான் எனக்கு வரவில்லை. கோயில சொல்லிட்டு வந்தோம், நாளைக்கு பூஜை எல்லாமே எங்க செலவு, நாங்க வந்துருவோம் அப்படின்னு. அதான் கிளம்பிட்டு இருக்கோம். என்ன கௌதம் பூஜை கொடுத்துருக்கேன்னு சொல்ற? நீங்க 2 வருமா போறது என்ன நினைப்பாங்க? நம்ம என்ன ஒண்ணு இல்லாதவங்களா? குடும்பத்தோடு பூஜையில போய் நின்னாதானே பாக்குறவங்களுக்கு நல்ல இதா இருக்கும். பூஜைக்கு தானே போறேன், நாங்களும் வர்றோம். ஒத்தையிலாம் கல்யாணம் புதுசுல வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா. நானும் தான் 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு ரெடி ஆயிருக்கேன். அப்புறம் கௌதம் சொல்லியும் தப்பா எடுத்துக்காத. நீ ஏதோ ஆத்திர அவசரத்துல ஏதோ யாரோ சொன்னாங்கிறதுக்காக தாலியை கட்டிட்ட. ஆனா நேரங்காலம்னு இருக்குப்பா தாலி கட்டுறதுக்கும். நல்ல நேரத்துல தாலி பொண்ணு கழுத்துல ஏறினாதான் குடும்பத்துக்கு நல்லது, இல்ல குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டு அப்படி பக்கத்துல ஜோசியரையும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். பத்தியா காயு, இது தெரியாம போச்சு எனக்கு. இதுக்குதான் பெரியவங்கன்னு ஒருத்தங்க வேணும்னு சொல்றதுக்கு. அப்போ சரி, எல்லாரும் சேர்ந்தே கோயிலுக்கு போயிட்டு வரலி ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம். அப்ப நீயும் வா சுகு, எல்லாரும் சேர்ந்தே கோயிலுக்கு போயிட்டு ஜோசியரையும் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சுகு சுகுன்னு கேக்குறேன். நேத்து வரைக்கும் நீங்க வாங்கன்னு பேசிட்டு இருந்தவ இன்னைக்கு வா போன்னு பேசுற அளவுக்கு வந்துட்டேனோ? இங்க பாரு, உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? தராதரம் தகுதி இல்லாதவெல்லாம் குடும்பத்துக்கு கூட்டிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். குப்பையில உள்ளதுக்கு நேரத்தை பத்தியா கோபுரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல? ஏய், நீ எல்லாம் ஆனா நல்லாவே இருக்க மாட்டேன். வயிறு சொல்றேன். இந்த பொண்ணு எவ்வளவு ஆசையோடு இந்த வீட்டுல வந்து 2 மாசமா இருக்கா தெரியுமா? கல்யாண பேச்சு ஓடிட்டு இருக்கு. சீக்கிரமே எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கும்னு அவ ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டு சீவி சிங்கரிச்சுட்டே இருக்க. ஒண்ணு இல்லாம அந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா அவெல்லாம் பரம்பரை பணக்காரி. அவளுக்கு எவ்வளவு இருக்கும்? இவள்கிட்ட என்ன பேச்சு? சுகு, கிளம்பு, கோயிலுக்கு போய் தொலைவோம். இங்க பாரு, நீ என்னதான் கௌதம கல்யாணம் பண்ணி ஒட்டிக்கிட்டு வந்தாலும் நீ எங்க ஸ்டாஃப் தான். உன்னை அப்படிதான் நான் நினைப்பேன். என்னை எப்பவும் மதிப்பும் மரியாதையுமே வச்சுக்கணும். இந்த நீ வா போ சுகுன் கூப்பிட்டேன்னு வையேன், என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அவன் கூட வாழலாம் தானே இங்க வந்திருக்க. எப்படி வாழ்றேன் நானும் பாக்குறேன். என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நீ மட்டும் இங்க சந்தோஷமா வாழ்ந்துருவியா? ஒண்ணு இல்லாத உனக்கு கௌதம் கேக்குதோ? கௌதமே பாக்குறேன் எத்தனை நாள் இருக்கேன்னு நானும் பாக்குறேன். ஏய் ஐசு, நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன்டி. உனக்கு நான் எதுல குறை வச்சேன்? நல்ல ராணி மாதிரி தண்டி பாத்துக்கிட்டேன். எங்கேயாவது உன்னை தப்பா பேசியிருப்பனா, இல்ல வீட்டுல யாராவது தப்பா பேசதான் விட்டுருப்பனா? உன்னை அப்படி பாத்துக்கிட்டேனடி. சி, இந்த ஊரே உனக்கு எப்படி பேசுது? அப்ப அந்த லட்சணத்துக்கு இருக்க 2 குழந்தைக்கு அம்மாவா இருந்துக்கிட்டு இன்னொருத்தனை சேர்த்துட்டு திரியிறிய. சி, வெளியே ஃபுல்லா நல்லவ வேஷம், ஆனா உள்ள வெறும் கேடு கெட்டவன் எனக்கு தானே தெரியும். சாக்கடடி, நீ ஒரு சாக்கடை. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் இன்னொருத்தன் கூட சந்தோஷமா உல்லாசமா இருப்பியா? எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் நீ சித்திரவதை தாண்டி அனுபவிக்க போற. சே, எவ்வளவு கீழ்த்தரமானவளா நீ. உங்க அம்மா ரொம்ப நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தாங்களே, இப்ப இந்த லட்சணத்தெல்லாம் பாக்கணும், தூக்கு போட்டு தூங்கிடுவாங்க. இருக்கட்டும், நீங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு உங்க அம்மா கையில டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் என்ன லட்சணத்துல உங்க அம்மா உன்னை வளர்த்துருக்கான்னு. ஒரு ஆம்பளை நானே இன்னும் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. நான் நினைச்சா எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்தா அம்மா, நீ போன அடுத்த மாசத்துல இருந்தே எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்கும் பொண்ணு தர கியூல நிக்காங்கடி, கியூல. ஆனா என் மனசு ஏத்துக்க மாட்டுக்கு. ஆனா எப்படி நீ மட்டும் சி, கேவலமா இல்ல? கேவலம் கட்டவளே. ஹலோ சார், குட் மார்னிங் சார். கோயிலுக்கு போயிட்டு டிஃபன் எடுத்துட்டு வரீங்களே, எல்லாருக்கும் ரொம்ப பசி வந்துட்டு சார். அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன்.
ஐயோ சாரிங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த சாப்பாடு நீங்கள் போய் எடுத்துக்கிறீங்களா? எனக்கு என்னன்னு தெரியல, கோயிலுக்கு போகணும்னு தான் நினச்சேன். ராத்திரிலேருந்து ஒரே காய்ச்சலாக இருக்குது, படுத்து தான் இருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ சார், என்னாச்சு? உடம்பு முடியலையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போமா சார்? நான் இதை வரேன். இல்லை சார், இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தான் டேப்லெட் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க காலையிலேயே ஃபுட் பண்ணிட்டே தான் ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க சார். மத்தியானத்துக்கு சாப்பாடு கரெக்ட் டைம் கொண்டு வந்துட சொல்லுங்கள். நான் ஒரு 3 o'clock அப்புறம் வரேன். எனக்கு ரொம்ப முடியலை. ஒருக்காக ஒரு சுகாத பல எட்டு காலில் போகும்போது ஊரு போடும் ஆட்டமே ஆடாத ஆட்டமெல்லாம் ஒட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? இந்த ஸ்னேகா மேடம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு என்ன, நான் யார்கிட்ட பேசினா எப்ப பாரு ஏதோ இவங்க அடிமை மாதிரியே நம்மளை வச்சிருப்பாங்க. பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, ரூம் அடைச்சிட்டு பூட்டிட்டு போயிருக்காங்களே. நான் என்ன சின்ன குழந்தையா? வெளியே ஏதாவது நான் தங்கிக்கிறேன் மேடம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலே நிக்கிறாங்களே. அவங்கள்ட்ட பேசவும் முடியல. ஒரே ரூம்ல எப்படி 2 பேரும்? நல்லா இருக்காதே. சரி, வேற என்ன பண்றதுக்கு? சொன்னா கேட்க மாட்டேங்காங்க. நம்ம அந்த ஓரத்துல படுத்துக்கலாம், இன்னைக்கும் நாளைக்கும் தானே. அவங்க பெட்ல படுத்துக்கிட்டோம். என்ன டைரி? ஐயோ, அவசரத்துல தான் வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கே. போச்சு. அதுக்கும் நம்மள தான் திட்டுவாங்க, ஏன் உனக்கு ஞாபகமா எடுத்து தரக்கூடாதா அப்படின்னு. என்னத்த சொல்ல, நம்ம பொழப்பு இப்படி ஆகி போச்சு கடைசியில. அட, டைரி எழுதியிருக்காங்க. டைரி எழுதுற ஹேபிட்லாம் இருக்கு போல. ரொம்ப நல்ல பழக்கம் தான். அடுத்தவங்க டைரியை படிக்கிறது தப்பு இல்லை விஜய், ஒழுங்கா அங்கே வச்சிரு. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களோட டைரியை படிக்கவே கூடாது. மொபைலில் வேற சார்ஜ் இல்லை. அடுத்தவங்க ஒன்றும் இல்லையே, நம்ம எப்படி தானே. என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளை பற்றி ஏதாவது எழுதியிருப்பாங்க, திட்டி படிச்சிருவோம். வி ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் 5-star குரூப். 5-star குரூப்பா? அப்போ 5 ஃப்ரெண்ட்ஸு. நேமு ராகுல், சுஜின், நிலா, வேற என்ன ஊர் பதியிருக்காங்களா புரியலையே. மலையாளத்தில் இந்த மாதிரி இருக்கு. அப்படியே உங்கள் பேர். ஓ, இவங்க 5 பேர் தான் 5 ஸ்டாராமா? சரி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அதுவும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முக்கியமானவங்களே என் ஃப்ரெண்ட்ஸு தான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்கன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப மோசமானவங்க, கேடு கெட்டவங்களா இருப்பான்னு நினச்சே பார்க்கல. 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ராகுல், சுஜின், நிலாட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. நல்ல வேலை என்று சொல்லிட்டா. ஆனால் என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலை, ஏற்றுக்கவே முடியல. அவங்கள பார்த்து சட்டையை பிடிச்சி அடின்னு அடித்து 4 கேள்வி கேட்கணும்னு உள் மனசில் தோணுது. ஆனால் வேண்டாம், மோசமானவங்ககிட்ட இருந்து எப்போவுமே விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆபத்து காலத்தில் உதவுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆபத்தையே கொடுக்கறது இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரியாமல் போச்சு. நிலா பாவம், ராகுல் சுஜினால் ரொம்ப மனசு உடஞ்சிட்டா. 5-star குரூப்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப கேடு கட்டவனா இருந்திருப்பாங்க போல இருக்கே. ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. சே இது என்ன விஐன்னு போட்டிருக்காங்க? விஐபின்னு போட்டிருந்தா கூட ஏதாவது இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைக்கலாம். வெறும் விஐ போட்டிருக்காங்க ஹெட்டிங் மாதிரி. வாட் யூ மீன் விஐ? சரி, நமக்கு எதுக்கு, படிக்கலாம். விஐ, இவர் என் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நான் சீப்பாக நினச்சேன் ஆரம்பத்தில். யாரையுமே நம்ம சீப்பாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நம்ம 5 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு தப்பாக போகுது. அப்படி இருக்கும்போது நான் பழகின கொஞ்ச நாள்லே நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட மனுஷன் கூட சொல்லலாம். ஒரு நாள் காட்டில் மாட்டி என் லைஃபே சின்ன பின்ன ஆக இருந்த நிலையில இவர் தான் என்னை காப்பாற்றினாரு. அன்னைக்கு சொல்ல போனால் இவரை நான் கார்லேருந்து ரோட்டில் இறக்கி விட்டுட்டேன், இரிட்டேட் பண்ணேன், வர மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னெல்லாமா பண்ணேன். இதே இடத்துல வேற எவனா இருந்தால் சார் தான் போடின்னு போயிருப்பான். ஆனால் அவர் எதுவுமே நினைக்கல. அந்த சுச்சுவேஷனே என்னை காட்டுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி ஒரு கெட்ட வேண்டியதை என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் எனக்கு பசிக்குதுன்னு முட்டை, கேரட்டு எல்லாமே சமைச்செல்லாம் கொடுத்தாரு. என் லைஃப்பில் மறக்க முடியாத பர்சன்னா இவர் தான். கொஞ்சம் கூட ஒரு தப்பான பார்வையோ ஒரு தப்பான பேச்சோ எதுவும் கிடையாது. என்ன அந்த இடத்துல இருந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு ரூமில் சேர்க்கலாம் தான் யோசிச்சாரே தவிர வேற எந்த கெட்ட புத்தியும் ஒரு மைண்டில் இல்லை. ரொம்ப நல்லவர். எனக்கு இப்போதைக்கு என்னன்னு தெரியல, இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் நான் இந்த மாதிரி பர்சனே கிடையாது, ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறவன் நான். ஆனால் என்னவோ தெரியல, இவர்கிட்ட பழகுற போது மட்டும் இவர் பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும், இவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம செஞ்ச சமையல்லாம் இவருக்கு வச்சு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரியே தோணுது. என்னென்னா எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. இவங்க யார் சொல்கிறாங்க? நம்மள சொன்ன மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்மள தான் இருக்குமா ஒரு வேலை? அந்த விஐ பக்கத்தில் ஜேஏ ஒய்யா இல்லை வேற யாராமா? இதை போய் நம்மகிட்ட கேட்க முடியுமா? வேண்டாம் விஜய், பேசாம ஒரு லவ்ல மாட்டியே உன் லைஃப் சின்ன பின்னமா போய் இப்போ தான் அதுலேருந்து நீ மீண்டு வந்துட்டு இருக்க. அதுக்குள்ள வேற இதுலேயே மாட்டிக்காத. இவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது.
அவங்க இம்ப்ரெஸ் பண்ணதை எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இது ஜஸ்ட் டைரியை படிச்சு முடிச்சியா, டைரி அங்க வச்சியா, படுத்து தூங்குனியான்னு இரி. வேற எதுவும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்காத, உன் நல்லதுக்கு இல்ல. பரவாயில்லையே, நம்மளை பத்தியும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டைரியில நமக்கும் ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்களே, பெரிய விஷயம்தான்.